சத்தியமித்திரன் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி. சென்னை வேளம்மாள் சூரப்பட்டு சிபிஎஸ்இ பள்ளியில் ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்கள் பங்கேற்று தங்கள் அறிவியல் சார்ந்த படைப்புகளை கண்காட்சியை காண வரும் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பான முறையில் விளக்கி கூறினர். இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஆசிரியருக்கு நன்றி கூறி பெற்றோர்கள் மகிழ்ந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பான் செக்கர்ஸ் பப்ளிக் பள்ளியில் 2 நாள் அறிவியல் கண்காட்சி நேற்று தொடங்கப்பட்டது. இதில் பள்ளி முதல்வர் ரோஸ்லின் மலர்கொடி அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். அறிவியலில் முக்கியத்துவம் பற்றியும் மாணவ மாணவிகள் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான பல்வேறு துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகள் காட்சிகளை செய்து காட்டி அசத்தினர். இந்த அறிவியல் கண்காட்சியை பிற பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பார்வையிட்டு சென்றனர். தஞ்சை மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை சாலை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் திருட்டு போனதாகவும் தவறவிட்டதாகவும் வந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் CEIR சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர் என்ற ஆப் மூலம் செல்போன் IME எண்ணை பதிவிட்டு அதன் மூலம் புகார் பெறப்பட்ட 1 மாதத்தில் செல்போனை கண்டறிந்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காவல் ஆய்வாளர் சந்திரா உரியவர்களிடம் ஒப்படைத்து குறைந்த விலையில் செல்போன் விலைக்கு வந்தால் வாங்க வேண்டாம் என அறிவுறுத்தினார். தஞ்சை பெரிய கோவில் கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகிறது. கோவிலின் எழில்மிகு அழகை காணவும் பெருவுடையாரை தரிசனம் செய்யவும் தஞ்சை பெரிய கோவிலில் ஏராளமானவர்கள் திரண்டுள்ளனர். குறிப்பாக சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் வழியில் பெருவுடையாரை வழிபட கோவிலில் திரண்டுள்ளனர். அதேபோல் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கோவில் பிரகாரத்தை வலம் வந்து ஒவ்வொரு இடத்திலேயும் நின்று செல்ஃபியும் குழு புகைப்படமும் எடுத்துக்கொள்கின்றனர். பக்தர்கள் வருகை அதிகமானதால் நுழைவு வாயிலில் மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் சோதனை செய்த பின்னர் கோவிலுக்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் நாமக்கல் மேற்கு மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி குமாரபாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு 10, 11 வார்டுகளில் நகர தலைவர் சக்திவேல் அவர்கள் தலைமையில் வாக்காளர் பட்டியலில் புதிய பெயர் சேர்ப்பு மற்றும் திருத்த முகாம் விழிப்புணர்வு வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் பொதுமக்களுக்கு தேவையான வாக்காளர்கள் பெயர் திருத்தம், பெயர் மாற்றம் ஆகியவற்றை முன்னின்று செய்து கொடுப்பதற்கு நாங்கள் அனைவரும் உறுதுணையாக நிற்கிறோம் என்று உறுதி அளித்த பிறகு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. நிகழ்வில் மோகன்ராஜ், டி மகாபிரபு, ஆண்டவர் பாஸ்கர், சரவணன், சி சக்திவேல், ஆர் கார்த்தி, எஸ் பாலமுருகன், சவுந்தர் மற்றும் கழக தோழர்கள் கலந்து கொண்டனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் என் வெங்கடேஷ். திருப்பூரில் நடைபெற்ற SDPI கட்சியின் 10வது மாநில பொதுக்குழு கூட்டம். புதிய மாநில நிர்வாகிகள் தேர்வு 23, 24 ஆகிய தேதிகளில் திருப்பூரில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தலைமையில் நடைபெற்ற இப்பொதுக்குழுவில் கட்சியின் ஆண்டு அறிக்கை, நிதி அறிக்கை தாக்கல் மற்றும் அடுத்த 3 ஆண்டுக்கான புதிய மாநில நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் மற்றும் தேசிய பொதுக்குழுவிற்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் ஆகியவை நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் SDPI கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் அப்துல் மஜீத் பைசி, இலியாஸ் தும்பே, அகில இந்திய செயலாளர்கள் ரியாஸ் பரங்கிப்பேட், அப்துல் சத்தார், அகில இந்திய செயற்குழு உறுப்பினர்கள் தெகலான் பாகவி, யாமுகைதீன் முகமது ஃபாரூக் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். SDPI கட்சியின் புதிய தமிழ் மாநில தலைவராக நெல்லை முபாரக், துணைத் தலைவராக அப்துல் ஹமீத், அசா உமர், பொதுச் செயலாளர்களாக நிஜாம் முஹைதீன், மேலும் மாநில செயற்குழு உறுப்பினர்களாக அப்துல் ஹக்கீம், அமீர் ஹம்சா, நிர்வாகிகள் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நீட் தேர்வு நிரந்தர விலக்கு விவகாரத்தில் தாமதமற்ற துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மாநில கல்விக் கொள்கையை விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும். சிறுபான்மையினர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். திருப்பூர் பின்னலாடை தொழிலை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை ஒன்றிய, மாநில அரசுகள் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் போன்ற 24 பொதுக்குழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த பொதுக்குழு நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட SDPI கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாட்டை கோவை மண்டல SDPI கட்சியினர் சிறப்பாக செய்திருந்தனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள பவானிசாகர் பேரூராட்சியில் சிசிடிவி கேமரா செயல்பாடு துவக்க விழா நடைபெற்றது. பவானிசாகர் மார்க்கெட் சதுக்கத்தில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு பவானிசாகர் வியாபாரிகள் சங்க தலைவரும் பேரூராட்சி சேர்மனுமான மோகன் தலைமையேற்றார். ஒன்றிய செயலாளர் மகேந்திரன், பவானிசாகர் இன்ஸ்பெக்டர் அன்னம், சங்க நிர்வாகிகள் ஸ்ரீனிவாசன் மற்றும் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பவானிசாகர் சேர்மன் மோகன் பேசும்போது, பவானிசாகர் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக மார்க்கெட் சதுக்கத்தில் 12 கேமராக்களும், பஸ் ஸ்டாண்டில் 4 கேமராக்களும், அணைப்பூங்கா பகுதியில் 4 கேமராக்களும் என மொத்தம் 2.50 லட்சம் ரூபாய் செலவில் 20 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது என்று கூறினார். சத்தி டிஎஸ்பி சரவணன் சிசிடிவி கேமராவின் டிவியை ரிப்பன் வெட்டி செயல்பாட்டை துவக்கி வைத்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், தற்போது அனைத்து பகுதியிலும் 3வது கண் எனப்படும் சிசிடிவியின் தேவை அதிகரித்து விட்டது. இதனால் குற்றவாளிகளை சுலபமாக அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு காவலரை சரியாக கையாளாவிட்டால் மக்கள்தான் பாதிக்கப்படுவார்கள். காவல்துறை மற்ற அரசு துறை போல அல்ல, 24 மணி நேரமும் பணிபுரிந்து வரும் துறை. நீங்கள் உங்கள் வீடுகளில் கூட சொந்தமாக சிசிடிவி வைத்துக் கொள்வது நல்லது. இதுபோல அனைத்து பகுதிகளிலும் வைத்தால் குற்றவாளிகள் தப்பவே முடியாது. எனவே உங்கள் வீடுகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும். இப்பகுதியில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதால் இனி யார் தவறு செய்தாலும் தப்பிக்கவே முடியாது என்று கூறினார். இதில் சங்க நிர்வாகிகள் ஜெயராமன், ரகுமணி, வார்டு கவுன்சிலர்கள், சங்க உறுப்பினர்கள் மற்றும் வியாபாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பவானிசாகரில் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அமைக்கப்பட்ட சிசிடிவி இயக்கத்தை சத்தி டிஎஸ்பி சரவணன் துவக்கி வைத்தார். அருகில் சேர்மன் மோகன், பவானிசாகர் இன்ஸ்பெக்டர் அன்னம், ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி. நிஜாம் பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் ஆம் ஆத்மி கட்சி நிறுவன நாள் விழா நடைபெற்றது. கடலூர் மஞ்சக்குப்பத்தில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து விழா தொடங்கப்பட்டது. கடலூர் மாவட்ட தலைவர் திரு ஞானராஜ் தலைமையில் கடலூர் மாவட்ட செயலாளர் திரு ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிறுவன நாள் விழாவில் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாண்டிச்சேரி மாநில செயலாளர் திரு ஆலடி கணேஷ், கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்த ஆம் ஆத்மி கட்சியின் உறுப்பினர் திரு நந்தகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியை சார்ந்த தலைவர்கள், செயலாளர்கள், அணியை சார்ந்த தலைவர்கள், செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்தனர். இறுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி இந்த கூட்டம் நிறைவு பெற்றது. சத்தியமித்திரன் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் மன்னை விஜயகாந்த்.